திமுகவுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆகணுங்கிற தவிப்பு கொஞ்சம் நஞ்சே இல்லை. தாவேகாவுக்கு ஆட்சியை பிடிச்சி விஜய் முதலமைச்சர் ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு. சினிமாவை போலவே அரசியல்லையும் விஜய்க்கு இருக்கிற வரவேற்பை பார்த்து திமுக போன்ற மாநில கட்சிகள் இருந்து தேசிய கட்சிகள் வரைக்கும் உதறல் ஏற்பட்டிருக்கு. தாவேகா முழுக்க முழுக்க எதிர்க்கிறது திமுகவை தான். அதனால் எப்படியாச்சும் தாவேகாவை டேமேஜ் பண்ணணுங்கிறதுல திமுக குறியாக இருக்குது. தாவேகா கட்சி சரியில்லை, தலைவர் விஜய் செயல்படவே இல்லை, இப்படி எதையாச்சும் சொல்லி தாவேகாவில் பொறுப்பு கிடைக்காம அதிருப்தியில் இருக்கவங்கள தங்கள் பக்கம் இழுக்கிற வேலையை திமுக முழு மூச்சில் இறங்கியிருக்கு. இதில் அவசர கதியில் சீட்டிங் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுககாரங்க. மகளிர் லோன் தர்றேன்னு சொல்லி வர வச்சு அவங்க எல்லாரும் திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு சீன் போடுற வேலை நடந்திருக்கு. கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளைக்கு தங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து திமுகவில் சேர்ந்துட்டதா பொய்யான நியூஸ் கொடுத்துட்டாங்கன்னு பேட்டியில் தாவேகா மகளிர் புலம்பி தள்ளிட்டாங்க. ஆளும் கட்சியாக இருக்க திமுகவுக்கு இந்த அசிங்கம் தேவையா? என் பேர் செல்வராணி. எனக்கு வந்து கால் பண்ணாங்க, திமுகலேருந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க. இந்த லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனோடனே நாங்கள் நார்மலாக உட்காந்துருந்தோம். அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னார், ஆனால் இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோடு இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் பார்த்தா எங்ககிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே இல்லை, இனிமேல் தான் நான் போட போகிறேன். ஆனால் உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை கீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்கள் வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியிலேருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாமே எங்களை ஏமாற்றி அந்த ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். லோன் மீட்டிங் சொல்லி லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம், அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப முன்னோர் லோனா என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லிதான் எங்களை இட்டுன்னு போனாங்க. அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம். அங்க போய் நாங்க உட்காந்து ஒரு காலவர் கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்க கிட்ட, இனிமே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது அப்படின்னா. நாங்க அதுக்கும் பெருசாத்து கட்சி விளையாட்டுக்கா காமெடியா சொல்லியாருன்னா அப்புறம் தான் நம்ம கட்சியுடைய சால்வையெல்லாம் கையில குத்து, உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி அவளை வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு இது எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இட்டுன்னு போய் எங்களை பயன்படுத்திடுறாங்க அவங்க. அவ்வளவுதான். 5 பேர். விஷயம் தெரியாதவங்க நாங்க 4 பேர், தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி, மெயினா அந்த லேடி. அவங்க ஆண்கள் நாங்க லேடிஸ் தான், ஆனா நிறைய வயசு பசங்க வந்தாங்க, அவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து 4 லேடிஸ் போனோம். என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து மல்லிகாபுரம் 17வது வார்டில் வந்து இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து நார்மலாக வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதாக மீட்டிங்னா நீங்கள் ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் போது இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம், திமுக பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்போதான் அப்ளையே பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்போ நான் கேள்வி கேட்கும் போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்கள் நடிக்க முடிஞ்சுது எங்களால் அந்த ஒரு நிமிஷம். மற்றபடி வந்து நாங்கள் முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போகல, நாங்கள் எப்பவுமே விஜய் நான் கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது வந்து திமுகல இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல்ல, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க என்ன வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார், நாங்க வந்து எங்களை வந்து இப்போ
இப்போ ஆளுங்களாம் வரணும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தேன், உள்ள போகும்போது தான் சொன்னாங்க, வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லி அங்க உள்ளே உள்ள போகும்போது தான் அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை இது சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.